அண்ணாமலைக்காக காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி. இலக்கில் வெற்றி என்றால் விஜயுடன் மோதல். வெற்றி பெறுவாரா அண்ணாமலை? சட்டமன்றத்தில் பொய் பேசி மாட்டிக்கொண்ட முதல்வர் விஜய் போட்டுடைத்த டிவிகே நிர்வாகி. இந்தியாவை கிள்ளி பார்க்க நினைக்கும் அமெரிக்க அதிகாரிக்கு துணை போனாரா விஜய்? பரபரப்பான இந்திய அரசியல். மோடியின் முடிவு என்ன? அரசு விழாவிற்கு சென்று மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்ட முதல்வர் விஜய் குறுகிய காலத்தில் கடும் அதிருப்தியை சம்பாதித்து கொண்டது எப்படி? தமிழக அரசியல் களத்தில் களை இழந்து கிடக்கும் தமிழக பாஜகவிற்கு புத்துயிர் ஊட்டுமா டெல்லி தலைமை? காத்திருக்கும் இளம் தலைவர்கள் வழிவிடுவார்களா மூத்த தலைகள்? காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி சம்பவம். தமிழக சட்டமன்றத்திற்கு செல்ல துடிக்கும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் களமிறங்கிய திமுகவின் முக்கிய புள்ளி. அமைதியான எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல்களும் எப்பவுமே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். முதல்வர் விஜய் அவர்களை சுத்தி பல சர்ச்சைகள் தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் அவர்கள் 2026 யாராலையுமே உடைக்க முடியாத காசு கொடுத்து வாக்கு வாங்குற இந்த சிஸ்டத்தையே நம்ம உடைச்சிருக்கிறோம், மிக பெரும் சாதனையை நம்ம படைச்சிருக்கோம்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினாரு. ஆனா உண்மை நிலவரம் என்ன? விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பல ஆதாரங்கள் அவங்களோட நிர்வாகிகளே ஒரு சிலர் சொல்றாங்க. சேலம் மேற்கு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய வேட்பாளரா போட்டியிட்டவர் லட்சுமணன். அவங்க எல்லா மக்களுக்குமே 2000 ரூபாய் அவர் வாரி வாரி கொடுத்தாருங்க. அதனால அவர் ஜெயிச்சிட்டாங்க. நம்மளால அவ்வளவு பணம் கொடுக்க முடியல, அதனால நம்ம பின்தங்கிட்டேன்னு சொல்லி ஓமலூர் தொகுதியில வேட்பாளரா போட்டியிட்டவர் பொது மேடையிலேயே அவர் பேசியிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் சட்டமன்றத்துல பொய் பேசுறாரு. அங்க மட்டும்தான் நடந்துச்சா? பல தொகுதிகள் நடந்துச்சு. அவங்களாம் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அமைச்சர்களா கூட ஆயிருக்காங்க. அதனால மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். நீங்களே சொல்லுங்க, எங்கெங்க உங்களோட தொகுதியிலெல்லாம் டிவி கேட்கறாங்க பணம் கொடுத்தாங்கிறது நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்காக தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய அடுத்த அதிர்ச்சி சம்பவம் தான் காத்திருக்குங்கிறது தான். ஏன்னா அவரு ஒரு மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரு. 50 லட்சங்கிறது ரொம்ப கடினமான இலக்கு தான். ஏன்னா அந்த இலக்கு அடையணுங்கிறதுனா மிக பெரும் அளவுல நம்ம கடினமான உழைப்ப கொடுக்கணும். இன்னைக்கு அந்த 18 லட்சங்கிறது வேக வேகமா வந்துருச்சு. அது எல்லாமே பாஜகவுடைய தொண்டர்கள் தான் இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் அப்படியே சாஞ்சிருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ அவரது இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இன்னும் கடினமா உழைக்க வேண்டும் இல்லையா? அதனால அண்ணாமலை அவர்கள் அந்த இலக்குங்கிறது ரொம்ப பெரிய இலக்கா வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய இலக்கெல்லாம் அவருக்கு தேவையில்ல. ஆனா அவர் அரசியல் கட்சி தொடங்கி டக்குன்னு இன்னைக்கு விஜய் எவ்வளவோ தவறு பண்றாரு, அதை இன்னைக்கு அடிச்சு அவரு விளையாடலாம். அவருக்கு உண்டான ஸ்பேஸுங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் இலக்கு இதெல்லாம் தமிழக அரசியல் களத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. விஜய் எல்லாம் இந்த மாதிரி இலக்கு வச்சுக்கிட்ட வந்தாரு அப்படிங்கிறது நம்மளோட பார்வையும் இருக்கு, பல பத்திரிகையாளர்களுடைய பேச்சுக்களாகவும் இருக்குங்கிறதான். ஆனா அவரது இலக்கை அவர் அடையணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? ஒண்ணு அவரு களம் இறங்கி வேலை செய்யணும், அல்லது அவருடைய அமைப்பு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவர் எடுத்துக்கிட்டு போயிடணும். அப்படி இல்லையா திரு அண்ணாமலை அவர்களே நேரடியா களம் காலம் வேணும். அப்படி இல்லைன்னா விஜய் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் முன்னாடி சுட்டி காட்டணும். அத அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அதே மாதிரி விஜய் மேல மிக பெரும் அதிருப்தி வந்துச்சு அப்படின்னா தான் அண்ணாமலை பக்கம் ஒரு மிக பெரும் பொதுமக்கள் சாயக்கூறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதா யதார்த்தமான விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அப்போ உதயநிதி விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற வரும்போது நிச்சயமா அரசியல் களத்துல அண்ணாமலை தான் ஒருபடி எட்ஜ் ஆகி லீடிங் தலைவரா தமிழக அரசியல் களத்துல மாறுவாருங்கிறதான். அப்படி ஒரு சூழல் வரும்போது நிச்சயமா விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிறதான் அடுத்து களம் இருக்குங்கிறது அது மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுங்க. இதுதான் உண்மையான விஷயமா இருக்க போகுது. அப்படி இருக்கிற வழியில திரு அண்ணாமலை அவர்கள் களமாடணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அவங்க கூட நெருக்கமா இருக்க பல ஆதரவுகளுடைய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா
வெறும் பாஜகவுடைய ஆதரவாளர்களை மட்டும் வச்சு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை வழிநடத்த முடியாது. இங்க ஆளுங்கட்சி ஆகக்கூன்னு நினைக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு இது போதிய பலமும் இல்லைங்கிறது நிச்சயமா அது அவருக்கும் தெரியுங்கிறது தான். அவர் களமாடினா மட்டும்தான் பொதுமக்கள் விஜய் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அடைந்த மக்கள் களமாடுவாங்கிறதான். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பாஜகங்கிற ஒரு கட்சியே கலையிலிருந்து போயிருச்சுங்கிறதான். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஏதேதோ அவரும் பண்றாரு. ஆனா ஒண்ணும் வண்டி செல்ப் எடுக்கல. ஏன்னா அவரு தினசரி கூட பத்திரிகை எல்லாரும் சந்திக்கிறாரு. ஏதேதோ நிகழ்வுகள்லாம் நடக்குறாங்க. ஆனா மக்கள் மத்தியில அந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேருதா அப்படின்னா நிச்சயமா இல்ல அப்படிங்கிறதான். கலையிலிருந்து போயிருக்கிற தமிழக பாஜகவுல இளம் தலைவர்கள் பலரும் ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு இந்த மூத்த தலைகள் எல்லாம் ஒரு ஓரமா ஒதுங்குனுச்சு அப்படின்னா நிச்சயமா தமிழக பாஜக இங்க அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தெரியல. இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் அவங்கள என்கரேஜ் பண்ணனா நிச்சயமா தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா தமிழகத்துல பாஜக எதிர்ப்புங்கிறது அதெல்லாம் கடந்த காலத்துல இல்ல. இதெல்லாம் சமீபத்துல இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய சொந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் பாஜக எதிர்ப்ப கையில புடிச்சுக்கிட்டு பேசுனாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னுலாம் பேசுறாங்க. தமிழகத்துல அரசு பள்ளியில படிக்கிறவங்கள விட தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகங்கிறது தான். நீட் எதிர்ப்புங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறதுக்காக இங்க இவங்களுடைய சுய அரசியலுக்காக நீட் எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கையில புடிச்சுட்டு பேசுறாங்க. ஆனா நிச்சயமா தமிழகத்துல நீட்ல கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக மாணவர்கள் மிக பெரும் அளவுல சாதிச்சுட்டு இருக்கிறாங்கிறதான். ஆனா இதெல்லாம் இங்க பாஜக எதிர்ப்புங்கிறதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா இதெல்லாம் சில ஊடகங்கள் மூலியமா இடதுசாரி நெறியாளர்களும், திராவிட நெறியாளர்கள் இந்த போர்வையில எல்லாம் சில நுணுக்கமான அரசியல ஊடகத்தினோட வாயிலா இவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. அததான் மக்கள் நம்புறாங்கங்கிறது தான் எதார்த்தமான விஷயம். இந்த விஷயத்த டெல்லி தலைமை புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி தமிழக அரசியல் களத்த மாத்துனுச்சு அப்படின்னா, நிச்சயமா இங்க இவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குங்கிறது தான். இன்னைக்கு மிக முக்கியமா இந்திய அரசியல்லயே ஒரு பரபரப்பான ஒரு செய்தியா பார்க்கப்படுதுங்கிறது, முதல்வர் விஜய் அவர்கள அமெரிக்காவுடைய தூதர் சந்திச்ச ஒரு விஷயம் தான். அவரு விஜய் மட்டுமா சந்திச்சாரா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. குஜராத்துடைய முதலமைச்சர பார்த்திருக்காரு. அசாமுடைய பாஜகவோட முதலமைச்சர பார்த்திருக்காரு. கர்நாடகாவோட முதலமைச்சர பார்த்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர பார்த்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் பார்த்திருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரு தொழில், வர்த்தகம், எரிசக்தி துறையில, மருத்துவத்துறையெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய முதல்வர்களையும் சந்திக்கும் போதும் அமெரிக்க அரசும், மகாராஷ்டிரா மாநில அரசு, அசாம் மாநில அரசு இப்படிதான் அவங்க அந்த தூதர் குறிப்பிட்டாரு. ஆனா விஜய சந்திக்கும் போது மட்டும் இரு நாடு ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்ட அமெரிக்காவோட தூதர் போறாரு. இதுதான் இந்தியாவோட அரசியல்ல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வா அமைஞ்சு போச்சுங்கிறதுதான். ஒரு மாநில அரசாங்கத்த ஒரு தூதர் சந்திக்கிறாரு. அது இரு நாடு சந்திப்புன்னு சொல்றாரு. அதுவே ஃபர்ஸ்ட் தவறான ஒரு விஷயம். இதுதான் இந்திய அரசியல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. தமிழகத்துல மீண்டும் அந்த காலத்து போலவே பிரிவினை அரசியல் தொடங்கிருச்சா அப்படின்னு சொல்லி மத்திய உளவுத்துறை அமைப்புகள்லாம் இங்க ரொம்ப கடுமையான ஆய்வு பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. விஜயனுடைய இந்த நடவடிக்கை மத்திய அரசாங்கம் ரொம்ப கடுமையா கண்காணிச்சிட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய செய்திகள் வந்துட்டு இருக்குங்கிறதா. இதுல மோடி முக்கிய முடிவு எடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இன்னும் அதிகப்படியா தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே கவனிக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு புது உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா ஒரு முக்கிய செய்திகள்லாம் வந்திருக்கு. இத தமிழக பாஜகவிலயோ மற்ற அரசியல் தலைவர்களையோ யாருமே இப்படி ஒரு செய்தி வரதே கண்டிக்கவே இல்ல. பாஜகவுல இளம் தலைவரா இருக்கக்கூடிய திரு அஸ்வத்தாமன் அவர்கள் தான் இத கடுமையா கண்டிச்சாரு. முதல்ல இத கடுமையா கண்டிச்சது மட்டுமில்லாம, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த செய்திய கொண்டுட்டு போய் சேர்த்திருக்கிறாருங்கிறதான். அதைத் தொடர்ந்து தான் அடுத்தடுத்த நகர்வுகள் விஜய்க்கு எதிரா மத்திய அரசாங்கம் தொடங்கி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறதான். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு
அரசு விழாவ தொடங்குறதுக்காக இன்னைக்கு தலைமைச் செயலகம் போனாரு. அங்க போனது தான் போனாரு. அரசு விழாவ தொடக்க விழா நடந்துச்சு, முடிஞ்சுச்சு. ஆனா, அவரு பேருந்துல பயணிச்சது மக்கள் மத்தியில மிக பெரும் கொந்தளிப்ப ஏற்படுத்தியிருக்குதுன்னு நம்ம எல்லாமே பார்க்குறோம். அவரு வரதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்த எல்லாம் நிறுத்திட்டாங்க. கடுமையான வெயில்ல அந்த மக்கள் வந்து காவல்துறையினரிட பல பகுதியில சண்டையிட்ட நிகழ்வெல்லாம் சென்னையில நடந்துச்சு. ஆனா, விஜய் அவர்கள் அரசு விழாவுக்கு போயி மக்களுடைய எதிர்ப்ப தானாவே சம்பாரிக்கிறோங்கிற ஒரு அச்சம் தான் வருது. ஏன்னா, பல பொதுமக்கள் கூட ஏங்க பஸ் வழக்கமா போறது தானே. அவரு போனா போயிட்டு போறாரு. இன்னைக்கு அவரு இல்லனாலும் அதே பஸ்ல பல பொதுமக்கள் பயணிக்க தானே போறாங்க. அப்ப இதே ரோடு இதே மாரி தானே செயல்பட போது. ஏன் இப்ப மட்டும் ஒரு தனி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்கன்னு சொல்லி, அங்க காவல்துறையோட பெண்கள், பல பொதுமக்கள் எல்லாமே சண்டையிட்ட நிகழ்வுகள் எல்லாமே இன்னைக்கு சென்னையில நடந்திருக்குது. இது விஜய் அவர்கள் மிக கடுமையான அதிருப்திய பொதுமக்கள் மத்தியிலிருந்து சீக்கிரமாவே சம்பாரிக்கிறோங்கிற ஒரு அச்சமும் வந்திருக்குங்கிறதான். அதனால திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல அப்பாவ காணோம்னு சொன்னதும் சொன்னாரு. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்துல இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. நான் சட்டமன்றம் போயே ஆகணும். நீங்க அதுக்குண்டான வேலைய பாருங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாராம். உடனடியா திருச்சி கிழக்குல தான் போட்டி போடணும்னு சொல்லி கே.என். நேரு அவர்கள் அங்க களத்த தயார் பண்ண தொடங்கிட்டதா ஒரு செய்திகள் வருது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றம் போறது எதற்காக? நிச்சயமா அவர் வந்து விஜயை எதிர்க்கிறதுக்காக போறாரா? அல்லது நம்ம தோத்துட்டோம், நம்ம போகணுங்கிறதுக்காக போறாராங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திருச்சி கிழக்குல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வேட்பாளர்ங்கிற ஒரு செய்திகள் எல்லாமே கசிஞ்சிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அது எந்த அளவிற்கு உண்மை? திரு விஜய் அவர்கள் கடும் போட்டிய திருச்சி கிழக்குல குடுப்பாருங்கிறது தான் மக்களினுடைய பார்வையாவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியல் களத்தின் அடுத்தடுத்த நகர்வுகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது எங்களோட கடமையாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.